நான் சொன்ன ஆளுங்க இவங்க தான். உட்காருங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தான் வந்தோம். கேள்விப்படலனாலும் வந்ததான். என்ன விஷயம்? சிட்டியோட அவுட்டர்ல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு சில லேண்ட் இஷ்யூஸ் இருக்கு. ப்ராஜெக்டோட வேல்யூ 3000 crores. அதுல எனக்கு என்ன தருவீங்க? 10 crores. குட் குட். நீங்க இங்க இல்ல, வேற எங்கேயும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துப்பேன். போங்க. What are you talking? What I'm talking is 300 crores for 3000 crores project. Am I correct? Not correct. நீ இல்லனா இன்னொருத்தன். என்ன நீங்க சொல்றத கேளுங்க. தேவப்பட்டா ஹோம் மினிஸ்டர் கிட்டயே பேசி கவர்மெண்ட்டை வச்சே நான் இதை பண்ணுவேன். யோ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அடிச்சு உங்களை விட்டுறலான்னு நினைச்சேன். ஹோம் மினிஸ்டர் பேரை சொன்னதுக்கு அப்புறமா உங்களை கொல்லணும்னு தோணுது. ஏன் உடனே கால் பண்ணி வர சொன்னாங்க? என்னாச்சுனா? என்னாச்சு சக்கரி? அர்ஜென்ட்டா வர சொன்ன? அது அம்மா எங்க? அது வந்து அம்மாக்கு என்னாச்சு சக்கரி? நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. ரெஸ்பெக்டா? என்னடா ஆச்சு? நான் வந்து அப்பாவாக போறேன். இந்த விஷயத்தை இப்படியா சொல்வ? உள்ள வா, வா போலாம். கங்க்ராட்ஸ் மா. தேங்க் யூ. ஆமா சக்கரி, இந்த மாதிரி நேரத்துல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். டயக்னாஸ்டிக் சென்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நான் என்னடா பண்ண முடியும்? சடனா தலை சுத்தி கீழே வந்துட்டா. பக்கத்துல இதா இருந்து அதான் கூட்டு வந்தேன். சரி சரி, இதுக்கப்புறம் என்ன டிஸ்சார்ஜ் தானே? பில் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு தான் போகணும். அப்படின்னா இப்பல இருந்து எங்க அம்மாவை நான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஹலோ, சக்கரி, அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அனகா, நீ அம்மா கூட போ. என்னாச்சு? எங்க போற? ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சக்கரி, நீ வீட்டுக்கு போயிட்டு போகணும்னு அம்மா எங்க போறேன்னு சொல்லு. வரமா? எங்கடா போ? அவன் தீஸ் மார்க்கா இருந்தா எங்களுக்கு என்னடா? ஹீரோயிசம் காட்டுறானா? ஹீரோயிசம் காட்டுறானா? எனக்கு தெரிஞ்ச அவங்க உங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் எங்க அம்மாவை நான் நல்லா பாக்குறேன். என்னடி கத்துற? வாய மூடிட்டு ஓரமா நில்லு. இல்லன்னா மொத்தத்தையும் கழட்டிட்டு ரோட்ல விட்டுருவேன். சொல்லு. அவனுக்கு நீ அம்மாவாடி? யாரா நீங்க? ரொம்ப அழகா இருக்க. உன் ஸ்ட்ரக்சர் செம்மையா இருக்கு. அவன் காலேஜ்ல ஹீரோயிசம் பண்ணான், அதான் அவன் ஜிம்ம உடைச்சிட்டான்.
இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னா நான் ஒன்ன டார்ச்சர் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதாடி? மாப்ள, அவனுக்கு செட்டில்மெண்ட் பண்ற காசிம் கிட்ட போயிருக்கானுங்கடா. எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்ப உன்கிட்ட கூட வரலாம். ஏய், காசிமன் வர சொல்லியிருக்காரு, வா. டேய் வேணாடா, இது இதோட விட்டு. இதை நீ பெருசு பண்ணாத. ஏய், அவன ஒண்ணு கொல்ல மாட்டான், அமுச்சு வை. டேய், எங்களுக்கு பயம் இவனை பத்தி இல்லடா. இவனால மத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோண்டா. டேய் சக்கரே, வேண்டாம், நான் சொல்றது கேளு, என் பேச்ச கேளு. எங்க அவனுக்கு ஒன்றும் ஆகாது. வேண்டாம், நீங்களாவது சொல்லுங்க. டேய் வேண்டாம், போகாத. சும்மா இரு. அவனுக்கு ஒன்றும் ஆகாது. வர வச்சு வாங்கி கட்டிக்க போறானுங்க. இந்த காலேஜ் பசங்க சரக்கு கஞ்சான்னு அடிச்சிட்டு போதையில உன்னோட ஜிம்மை உடைச்சிட்டானுங்களாம். இவனுங்கெல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட பசங்க. பெருசு பண்ணாத. என்ன ஏதாவது செஞ்சா கூட விட்டுறலாம்ண்ணா. ஆனா என் அம்மா மேல கை வச்சா எப்படின்னா விட முடியும்? நீங்க கொஞ்சம் அப்படி நகர்ந்தீங்கன்னா இவனுங்க ஒவ்வொருத்தனையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். கணக்கு சரியாயிடும். நீங்க சொன்ன மாதிரியே நானும் விட்டு போயிடுறேன். ஏய், என்னடா ஏன் எதிரிலே சவுண்ட் விடுற? இப்ப அவனுங்க என்ன நம்பி வந்திருக்காங்க தெரியும்ல. அவனுங்கள தொடரணும்னா முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஒரு 10 நிமிஷம் போதுண்ணா. கொல்லலாம் மாட்டேன். ஜஸ்ட் கை காலை உடைச்சிட்டு நான் போயிடுறேன். ஏய், நான் இவ்வளவு சொல்லியும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்னே இல்லாம ஆக்கிடுவேன். போயிடு, போடா, வெளியே போ. அதான் ஒவ்வொருத்தனை அடிச்சிட்டு இருக்கல.
என்னடா அவசரம் ஆ? அவசரம் அப்புறம் அவசரம் எதுக்குடா என்னடா பாக்குற அம்மா கிட்ட தான் பேசுற அம்மா கிட்ட நீ அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண சாவடிச்சிட அண்ணே அண்ணே அண்ணேன்னு சொல்லி மரியாதை கொடுத்தேன் ஓவரா பண்ண இப்ப பாரு நானே ஒன்னு அடிக்க வேண்டியதா போச்சு சாரி அண்ணே நான் போயிட்டு வரேன் என்னடா பண்ண என்ன பண்ண என்னடா பண்ண விடுங்க நான் கொல்லல நான் யாரையும் கொல்லல போதுமா அது சரி உன்னை யாராவது தப்பா பார்த்தாலும் என்னால தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது போ மேல கைய வச்சு அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா எனக்கு இப்படி மட்டும்தான் பாசம் காட்ட தெரியும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கூடவே உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் நான் செத்தாலும் பேயா வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அதான் என்னோட பாசம் இதான் நான் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இல்லன்னா அப்படியே விட்டுருங்க நான் இப்படிதான் இருப்பேன் மாறவே மாட்டேன்